السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். வறுமையாலும் கஷ்டங்களாலும் அதே போன்று கவலைகள் நிறைந்த ஒரு மனிதருக்கு இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். சிறிது காலம் கழித்து அவர்கள் மிகப்பெரிய செல்வ செழிப்புடன் அவர்கள் நல்ல நிலையில் வாழ்ந்தார்கள். நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சென்றேன். என்னுடைய கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கையில் கோர்க்கப்பட்டிருந்தது. கவலை துக்கத்தால் தளர்ந்து போன ஒரு நபரை கடந்து சென்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரிடம், உமக்கு இந்த நிலை ஏற்பட காரணம் என்ன என்று கேட்டதற்கு, நோயும் வறுமையும் தான் என்னை இவ்வாறு ஆக்கிவிட்டது என்று அவர் கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்களுக்கு சில வாசகங்களை கற்றுத் தருகிறேன். அதை ஓதி வந்தால் உங்களுடைய நோயும் வறுமையும் நீங்கிவிடும் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மனிதருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த துஆ, தவக்கல்து அலல் ஹய்யில் லதி லா யமூது லம் யத்தஹித் வலதன் வலம் யகுல் லஹு ஷரீகுன் ஃபில் முல்கி வலம் யகுல் லஹு வலிய்யும் மினல் துல்லி வகப்பிர்ஹு தக்பீரா. மீண்டும் ஒரு முறை அந்த துஆவை ஓதுகின்றேன். توكلت على الحي الذي لا يموت لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الذل وكبره تكبيرا. மரணமடையாத நித்திய ஜீவனாகியவன் மீது நம்பிக்கை வைத்தேன். எந்த சந்ததியையும் தனக்கு அவன் ஆக்கிக் கொள்ளவில்லை. ஆட்சியில் அவனுக்கு எந்த கூட்டாளியும் இல்லை. இன்னும் இயலாமையினால் எந்த உதவியாளனும் அவனுக்கு இருக்கவில்லை. நபியே, தக்பீர் கூறி அவனை மாபெரும் பெருமையாக பெருமைப்படுத்துவீராக என்று வரக்கூடிய அல் குர்ஆனினுடைய 17வது அத்தியாயத்தின் 11வது வசனம். இதனைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இதற்கு சில நாட்களுக்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அவ்வழியாக சென்ற பொழுது அவரை நல்ல நிலையில் கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகிழ்ச்சியை தெரியப்படுத்தினார்கள். தாங்கள் எனக்கு இந்த வாசகங்களை கற்றுக் கொடுத்தது முதல் தொடர்ந்து ஓதி வருகிறேன் என்று அவர் கூறினார் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் இந்த துஆவை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கும் உதவி செய்வார்.